மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. சாலமன் பாப்பையா விளக்க உரை. தொட்டுப் பார்த்ததும் வாடிவிடும் அனிச்சப்பூவைப் போல விருந்தினர் முகத்தைப் பார்த்து நாம் சலனமடைந்து முகம் மாறினால் அவர்களும் உடனே மனம் சோர்ந்து வாடிவிடுவர். அத்தகையது விருந்தின் நுண்ணியத்தன்மை. திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இந்த குறளில் விருந்தினரை மதிக்கும் செயலில் நம் உடல்மொழி, முகபாவனை ஆகியவை மிகவும் முக்கியமானவை எனத் தெரிவித்தார். விருந்தினர் நம் வீட்டிற்கு வந்தபோது மனதிலிருந்து வரவேற்கப்படவில்லை என்று நம்மிடமிருந்து வெளிப்படும் அற்ப வெளிப்பாடுகளால் அவர்கள் மனம் வாடுகின்றனர். இதைத் தவிர்க்க வேண்டும் என்பதே இக்குறளின் நோக்கம். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில், அறம் என்பது ஒருவரது வாழ்வில் நேர்மை மற்றும் செல்வம் நிலை பெற காரணியாகிறது. விருந்தோம்பல் என்பது அந்த அறத்தின் முக்கிய பகுதி. அதனை உணராத மனிதன் செல்வமிருந்தும் வறுமையை அனுபவிக்க நேரிடும். இது அறிவற்றவர்களின் இயல்பு என சாலமன் பாப்பையா இக்குறளில் வெளிப்படுத்துகிறார்.